வணக்கம். உங்களுடைய ராசி மகரமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். மகர ராசியின் ராசிபதி சனி பகவானார். கால புருஷனின் அங்க அமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கும் 4வது சரராசி ஆகும். உத்ராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள். ஆண் தன்மையற்றதாக விளங்கும் இது இரவில் வலுப்பெற்றதாக அமையும். மகர ராசியில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், நடுத்தர உயரமுடையவர்களாகவும் கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும். புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும். காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும். இவர்களின் எலும்புகளுக்கு மூட்டு பாகங்கள் எடுப்பாக தோற்றம் அளித்தாலும் அழகாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் ஆழ்ந்த யோசனையுடனே முகத்தில் கவலையுடன் இருப்பார்கள். கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவர்களாகவும் அழுத்தம் திருத்தமாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள். பேச்சில் முன்கோபமும் உறுதியும் இருக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுடைய குண அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பரானாலும் விரோதியானாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள். மிகவும் ஈகை குணம் கொண்டிருப்பார்கள். எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள். இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்கொள்ள மாட்டார்கள். எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் 2 வித ஆதாயங்களை எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவார்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட இவர்கள் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைப்பார்கள். வீண் பழிச்சொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவார்கள். எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடன் செயல்பட்டு இவர்களுக்கு கள்ளம் கபடமற்ற வெகுளித்தனமான குணம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் மிக அதிகம். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணை பிரியாத குடும்ப நிர்வாகத்தையும் சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வார்கள். ஒருவர் கோபப்படும் பொழுது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள். மகர ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். உறவினர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்றால், பண வரவுகள் தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். வர வேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள். சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதில் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பயன்படாது. பூமி நிலம் போன்றவற்றை சேர்த்தாலும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் நேரம் சுக துக்கங்களையும் சௌகரியங்களையும் பெருக்கிக் கொள்வதற்காக ஆடம்பர செலவுகளை செய்வார்கள். இதனால் அவர்களுக்கு சேமிப்பென்பது இல்லாமல் போய்விடும். மகர ராசியில் பிறந்தவர்களுடைய புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் என்றால், சற்று தாமதமாகவே அமையும். பெண் குழந்தைகளாக சற்று அனுகூல பலனை பெறும். இவர்களால் ஆண் பிள்ளைகளால் எந்தவித ஆதாயங்களும் கிடைப்பதில்லை. கடைசி காலத்தில் கூட பிள்ளைகளை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று கூற முடியாது. அப்படியே இருந்தாலும் மன வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மன நிம்மதியின்றி வாழ நேரிடும். தனக்கென சிறு சேமிப்பையாவது சேர்த்து வைப்பது சிறந்தது. மகர ராசியில் பிறந்தவர்களுடைய தொழில் வளம் எப்படி இருக்கும் என்றால், பல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள். கட்டிடத்துறை, பொறியியல் துறை போன்றவற்றிலும்
பதிப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவார்கள். எந்த ஒரு துறையிலும் புகழோடு பெயரோடும் தங்கள் லட்சியங்களை படிப்படியாக முன்னேற்றம் அடைவார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். மற்றவற்றை எல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள். வாழ்வின் முற்பாதியில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பாதியில் எல்லா சுகபோகங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். மகர ராசிக்கு உகந்த உணவு வகைகள்: கீரை வகைகள், வாழைப்பழங்கள், வாழைத்தண்டு, கேரட், வெங்காயம். மகர ராசிக்கு உரிய அதிர்ஷ்டமான எண் 5, 6, 8, 17, 14, 15. அதிர்ஷ்டம் தரும் கிழமை சனி, புதன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. அதிர்ஷ்டம் தரும் நிறம் நீலம், பச்சை. மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் நீலக்கல். அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். நன்றி.